வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு நுண்மான் நுழைப்புலன். நுண்மான் நுழைப்புலன் என்றால் என்ன, அதன் பொருள் என்ன என்பதை பார்ப்போம். நுண்மான் நுழைப்புலன் அந்த வார்த்தையில், அந்த சொற்றொடர்ல நுண்ணிய என்றால் கூர்மையான அப்படின்னு பொருளாகும். கூர்மையான. அப்புறமா நுண் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த நுண்ன்றது நுண்ணியன்னு சொல்றோம். அதை கூர்மையான. மான், நுண்மான்ல மான் என்ற சொல் இருக்குது இல்லைங்களா, அதனால மான் என்றால் மாண்புடையது. அப்படின்னா என்ன? மாண்புடையது என்றால் விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெரும் தன்மை. சிந்தனை விரிவு பெறுகிறது. குறுகிய சிந்தனையே கிடையாது, விரிந்த சிந்தனை. அப்ப விரிந்த சிந்தனைனால அப்படி இருக்கிறதுனால அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஒரு பெரும் தன்மை மான் என்றால். அப்புறம் அடுத்ததாக நுழைப்புலன். நுண்மான் என்றால் பொருள் என்னன்னு சொல்லிட்டோம். இப்ப நுழைப்புலன் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊடுருவி அறியும் திறன். ஊடுருவி அறியும் திறன். ஆக நுண்மான் நுழைப்புலன் என்பது நுண்ணிய அறிவு, கூர்மையான அறிவு, பெருந்தன்மை. மான் என்றால் பெருந்தன்மை, நுழைப்புலன் என்றால் ஊடுருவி அறியும் திறன். இதுதாங்க நுண்மான் நுழைப்புலன் அப்படின்றதுக்கு முழு விளக்கம். இந்த நுண்மான் நுழைப்புலன் என்பதை இன்னொரு வார்த்தையால கூட சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதிநுட்பம். மதிநுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மதிநுட்பம் அப்படின்பது அதை சிந்திக்கிறாங்க. ஒவ்வொன்னா சிந்திக்கலாம் நம்ம. மதி என்றால் என்ன அப்படின்னா, மதி என்பது அறிவு. நுட்பம் என்றால் நுண்ணிய. நுட்பம் என்றால் நுண்ணிய. நுண் என்றாலும் நுண்ணிய. முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நுண் என்றாலும் நுண்ணிய, நுட்பம் என்றாலும் நுண்ணிய. ஆக நுண்ணிய என்றால் கூர்மையான, நுட்பம் என்றால் நுண்ணிய, நுண்ணிய என்றால் கூர்மையான. அப்ப மதிநுட்பம் என்பது கூர்மையான அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூர்மையான அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதிநுட்பம் அப்படின்னா அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நுணுக்கமாக, நுண்ணியும் நம்ம சொல்றோம் இல்லையா, நுணுக்கமாக ஆராய்தல். இதைத்தான் கூர்மையான அறிவு அப்படின்னு சொல்றோம். நுணுக்கமாக, மேம்போக்காக அவங்க மதிநுட்பம் இருக்கிறவங்க மேம்போக்காக போக மாட்டாங்க, நுணுக்கமா ஆராய்வாங்க. அடுத்தது அப்படின்னா, அப்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அடிப்படை உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்வர். அப்ப நுணுக்கமா ஆராய்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அடிப்படை உண்மை. அப்ப அடிப்படை உண்மைன்னா என்ன? திட்டமிட்டு செய்தல். எந்த வேலைனாலும் பிளான் பண்றது, திட்டமிட்டு செய்தல், சீர்மையுடன் சிறப்பாக செய்தல், சீர்மையுடன் செய்தல், செயலின் விளைவுகளை பற்றி ஆராய்தல். ஏன்னா நம்ம தவம் செய்யும் போதே தவத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கூர்மை, நேர்மை, சீர்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப கூர்மைனா கூர்மையான அறிவு, சீர்மைனா சிறப்பாக செய்தல், நேர்மையுடன் இருத்தல். அதே மாதிரியாக மதிநுட்பம் இருப்பவர்களுக்கு அடிப்படையான உண்மை என்னன்னு கேட்டோம்னா, திட்டமிட்டு செயல்படுதல், சீர்மையுடன் செயல்படுதல், செயலினுடைய விளைவுகளை பற்றி ஆராய்தல். அப்புறம் அவங்க மதிநுட்பம் இருக்கிறவங்க அவங்களுடைய தன்மை, மதிநுட்ப குறுமையான அறிவு இருக்கிறவங்களுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அறிவுத்திறனும் சிந்திக்கிற திறனும் மேம்பட்டு இருக்கும். அறிவாற்றல் நிறைய இருக்கும், சிந்திக்கிற திறன் மேம்பட்டு இருக்கும். பிறர் மன தூண்டுதலுக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. எது நல்லது, எது சரியில்லை, எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து ஆராய்ந்து அந்த நல்ல காரியங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் செய்வார்கள். அடுத்தது மதிநுட்பம் உள்ளவர்களுக்கு எண்ணத்தில் உறுதி, வைராக்கியம். எண்ணத்தில் உறுதி, தெளிவு, துணிவு, பணிவு, கனிவு, இதெல்லாம் ஈஸியா வந்துடும். அவங்க கேரக்டரே அப்படிதான் இருக்கும். எண்ணத்துல வைராக்கியமா, நல்ல எண்ணம் தான் வச்சிருப்பாங்க, நல்ல எண்ணத்துல உறுதியா இருப்பாங்க. அந்த எண்ணத்தை மாற்றவே மாட்டாங்க. தெளிவா இருப்பாங்க, புத்தி தெளிவா இருக்கும், தெளிவான அறிவு இருக்கும், துணிவு, தைரியமா இருப்பாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. எந்த வேலையில இருந்தாலும், பெரிய வேலையில இருந்தாலும் அவங்க பணிவா இருப்பாங்க. கனிவுனா அன்பு, கனிவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்ததாக என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த செயலுக்கு என்னென்ன விளைவு ஏற்படும் என்பதை தெரிந்து வரும், தெளிவு வரும். அதான் தெளிவான அறிவு. இந்த செயல் செய்தா இந்த விளைவு,
இந்த செயல் செய்தா இந்த நல்ல செயல் செய்தா நல்லது, இல்லை தீய காரியங்கள், நல்லது அல்லாத காரியங்கள் செஞ்சால் அதுக்குரிய விளைவு. அதனால எந்தெந்த செயல் செய்தால் அந்த தெளிவு வரும், இறைவனுடைய பற்றிய ஒரு உண்மை தெளிவு வரும். அப்புறம் அவங்களுக்கு அடுத்தாப்புல அயரா விழிப்பு நிலை வரும். அயரா விழிப்பு நிலை என்றால் என்ன? 24 மணி நேரமும் 365 நாட்களும் விழிப்பு நிலையோடு செயலாற்றக்கூடிய தன்மை அவர்களிடம் இருக்கும். எப்போதுமே இந்த விழிப்பு நிலையோடு இருப்பாங்க. அந்த விழிப்பு நிலையிலேருந்து மாறவே மாட்டாங்க அவங்க. அந்த மாரி இருப்பாங்க. அப்புறம் அடுத்ததாக பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக ஆராயும் திறன் பெற்றிருப்பர். பேரியக்க மண்டலம் நமக்கு தெரியும். அதுல என்னென்ன இருக்கு? பரிணாம தன்மாற்றத்துல பேரியக்க மண்டலத்துல வந்து அப்புறம் உயிரின தன்மாற்றமும் இருக்கு. அப்புறம் உயிரற்றது பஞ்சபூதங்கள், கோள்கள்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியும். நமக்கு புத்தகத்துல படிச்சதுனால நமக்கு தெரியுது. ஆனா மதிநுட்பம் இருக்கிறவங்களுக்கு அத ஆராயக்கூடிய ஒரு திறமை வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் அடுத்தது எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக உயர்த்திக் கொள்வர். சூழ்நிலை சம்டைம்ஸ் நல்ல சூழ்நிலையா இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வேண்டாத சூழ்நிலையா இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தா கூட, அத தனக்கு சாதகமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? உயர்த்திக் கொள்வர். தோல்விகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்வர். வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா, தோல்வி, வெற்றி 2மே வரும். சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்ல. இன்பம், துன்பம் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த மாரி ஒரு தோல்வி வந்ததுன்னா, அதை எப்படி வெற்றி படிக்கட்டுகளாக்க மாத்துறது? சோர்ந்து உட்கார்றது இல்ல. தோல்வி வந்து என்பது சோர்ந்து உட்கார்றது கிடையாது. ஐயய்யோ! நம்ம இனிமே வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பெரும் தோல்வி வாழ்க்கையில வந்துருச்சு நமக்கு. அப்படின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. அப்ப அந்த மாரி நினைக்காம, அப்ப அது வந்து அவங்களுக்கு இது எப்படி அதான் ஆராய்தல். அதான் நுண்ணிய, கூர்மையான அறிவு. அதை எப்படி வெற்றி படிக்கட்டுகளாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்றது திங்க் பண்றது, சிந்திக்கிறது. அறிவாற்றல். அத பண்ணி வெற்றி படிக்கட்டுக்காக மாற்றி அவங்க வாழ்க்கைய நடத்திக் கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? அப்புறம் அடுத்தது நுண்மான் நுழைப்புலன் இருப்பவங்க வந்து பெருந்தன்மையுடன் இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விரிந்த சிந்தனை முன்னமே நம்ம பார்த்தோம். பெருந்தன்மையோட இருப்பாங்க. அப்ப பெருந்தன்மை அப்படின்னா என்ன? விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நடக்கின்ற எந்த நிகழ்வையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எது நடந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எது வந்தா கூட அவங்க பெருசா எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லங்க, யாராவது ஒருத்தர் வந்து துன்பத்த அவங்களுக்கு குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சாதாரண மக்களா இருந்தா அத பெருசா எடுத்துக்கிட்டு, அப்புறமா வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறது அந்த மாரிலாம் இந்த கான்செப்ட்க்கு இந்த கொள்கைக்கு வராதவங்கலாம் அந்த மாரி இருப்பாங்க. அப்ப அந்த மாரி எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. துன்பத்த குடுத்தவங்களுக்கு அதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அப்படின்னு விட்டுக் குடுக்கிற ஒரு மனப்பான்மை, அதுதான் உயர்ந்த பெருந்தன்மை. அதுதான் விரிந்த சிந்தனை. அதுதான் மான் நுழை புலன். சரிங்களா? இப்ப இதுல வந்து ஒரு கதை சொல்லலாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மாரி ஒரு நுட்பமான அறிவு உடையவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சாந்தோக்கிய உபநிடத்துல வந்த கதை. ஒரு இலங்கையில அந்தரே அப்படின்னு ஒரு சிறுவன், சின்ன பையன் இருந்தான். அந்தரேன்னு பேரு அவனுக்கு. அவன வந்து ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, அறிவாற்றல் மிக்கவன் அப்படின்னு இலங்கையில பேசிப்பாங்களாம். இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கை தெனாலிராமன் கூட அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அந்த மாரி அவன் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது, அப்ப வந்து அந்த தெருவுல வந்து அங்க இலங்கையில வந்து ஒரு மாட்டு வண்டி. அதுல வந்து வெங்காயம் வச்சுக்கிட்டு விற்பனைக்கு வந்துட்டுருக்காங்க. ஒரு 2 வண்டி வந்துகிட்டே இருக்கு. வெங்காயத்த ஏத்திக்கொண்டு அந்த விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி அவங்களுக்கு ஒரு களைப்பு ஏற்பட்டது. ஒரு நிழல்ல வந்து மாடையும் கொஞ்சம் அவுத்து விடலாம். நம்மளும் கொஞ்சம் இளைப்பாறலாம்ன்னு இளைப்பாறுறாங்க. அப்ப அந்த மாரி இளைப்பாறும் பொழுது, ஒரு மாடு என்ன பண்ணுச்சுன்னா, திசை மாறி போயிடுச்சு. அந்த இடத்துல நிக்காம எங்கேயோ போயிடுச்சு. திசை மாறி போயிடுச்சு. அப்ப அது எங்க போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களும் கொஞ்ச நேரம் அசந்துட்டாங்க. "ஐய்யய்யோ! மாட காணுமே! என்ன பண்றதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி அத தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெ அ மா மாட்டு வண்டிக்காரங்கலாம் என்ன பண்றாங்க, தேடிக்கிட்டே போறாங்க. அப்ப அந்த மாரி தேடிட்டு போறச்ச, அங்க இந்த சிறுவன் யார் அவன்? அந்தரே. அவன் பேர் வந்து அந்தரே. அவன் அங்க நின்னுட்டு இருந்தான்.
அப்ப அவங்க கிட்ட கேட்கல, அந்த பையன் கிட்ட கேட்டா சீக்கிரம் சொல்லிடுவான். அதனால எந்த திசையில போச்சுன்னு தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்தரையை பார்த்து, எங்க மாடு ஒண்ணு வந்து காணாம போயிடுச்சுங்க. அத பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கிறான். அந்த பையன் அந்த அந்த கேள்விக்கு, மாடு காணாம போச்சுன்ற கேள்விக்கு பதில் சொல்லாம, அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அந்த சின்ன பையன். அந்த மாட்டிற்கு ஒரு கால் நொண்டியா? அப்படின்னு கேட்கறான். யார்ட்ட கேட்கிறான்? மாட்டுக்காரங்கள. தேடி வராங்க பாருங்க, அவங்கள, மாட்டு வண்டிக்காரங்கள. அப்ப அவன் கேட்கிறான், ஒரு கால் நொண்டி. அப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா, சரியா சொன்னீங்க தம்பி. நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதுக்கு அந்த கேள்விக்கு அவங்க அந்த பையன் பதில் சொல்லாம, அடுத்ததாக அந்த கேள்வி இன்னொரு கேள்வி கேட்கிறான். அந்த மாட்டிற்கு ஒரு கண் இல்லையா? அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க வந்து உடனே சொல்றாங்க, இந்த மாட்ட தேடி வந்தாங்க. ஆமாம், நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. அது எங்க இருக்கிறது? திரும்ப கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் இவன் அதுக்கும் பதில் சொல்லல. பதில் சொல்லாம, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த மாட தேடி வந்தவங்க கிட்ட. அந்த மாட்டோட பல் வந்து உடைஞ்சு போச்சா? முதல் வரிசையில முன் பல் உடைஞ்சு போயிடுதா? அப்படின்னு. அப்ப அந்த மாரி சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, மாட்ட தேடி வந்தவங்க, "எல்லாம் சரியா சொல்றீங்க. கரெக்ட்டா சொல்றீங்க. தயவு செய்து எங்க மாட்ட குடுத்துருங்க" அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப அந்த பையன் அப்பதான் பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, "நான் அந்த மாட்டை உண்மையாகவே பார்க்கவில்லை. இதுதான் உண்மை" அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றான். "நான் உண்மையா பார்க்கவே இல்லங்க" அப்படின்றான். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வந்தோனே அவன குண்டு கட்டா தூக்கி அரசன்ட்ட கொண்டு அரண்மனையில அப்படியே முறையிடுறாங்க. அரசன் கிட்ட முறையிடுறாங்க. அப்ப அந்த அரசன் வந்து என்ன, அரசன புத்தி சரிதானே. அப்ப அந்த மாரி இருக்கும்போது அந்தரிய விசாரிக்கிறான். "அப்பா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்டுன்னு அவங்க சொன்னாங்க. எ அப்ப வந்து அந்த மாடு எங்க இருக்குன்னு நீ சொல்லலாம் இல்லையாப்பா?" அப்படின்னு அவர தன்மையா கேட்கிறார். அப்ப அந்த அந்தரேன்ற சிறுவன், மாட்டின் உடலில் உள்ள குறைபாடுகள், அதாவது நான் அந்த மாட்ட பார்க்கவே இல்ல. உண்மை. இது சத்தியம். உண்மை. அந்த மாட்டினுடைய குறைபாடுகள் தெரியுமே ஒழிய, எனக்கு அது உண்மையாவே பார்க்கல. அப்ப எப்படி அந்த உடல்ல இருக்கிற குறைபாடுகள நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்னு அரசன் கேட்கிறான். அப்பதான் அவன் ஆன்ஸர் பண்றான். என்ன ஆன்ஸர் பண்றான்? "அரசே, நான் அந்த வழியா நடந்து போயிட்டுருக்கேன். அப்ப நடந்து போறச்ச, ஒரு மாட்டினுடைய அடிச்சுவடு, தடம், காலினுடைய தடம். அப்ப அந்த அடிச்சுவட பார்த்தா, அதுல என்னன்னா, அந்த பாதையில வந்து ஒரே ஒரு காலோட அடிச்சுவடு, ஒரே ஒரு காலினுடைய தடம் தான் இருந்தது. அந்த அந்த மாரி இடத்துல மனிதர்களோட நடமாட மாட்டாங்க. நான் எப்போதுமே அந்த இடத்துல இருக்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது யாரோட அந்த யாருடைய அடிச்சுவடுன்னு பார்க்கும்போது, பசுமாடு என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனா ஒரே ஒரு அடிச்சுவடு, ஒரே ஒரு காலினுடைய தடம் இருந்தபடியால், அதுக்கு ஒரு கால் நொண்டி என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்புறம் அடுத்தது. அப்ப அந்த அடுத்தது சொல்லும்பொழுது, அத வந்து புல்ல சரிவர சாப்பிடல. அத வந்து புல்ல சரிவர சாப்பிடாததுனால, அது என்ன பண்ணுச்சு, அப்படியே மண்ணுல அ அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம்ன்னு அப்படியே அந்த மாரி சிதறி கிடந்தது. துண்டு துண்டு துண்டா சிதறி கிடந்தது. அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாட்டிற்கு முன் பல் கிடையாது. முன் வரிசையில பல்லு இல்ல அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்ததாக அந்த பாதை, அந்த வழியில வந்து ஒரு பக்கமாவே மாடு சென்று கொண்டிருந்தது. அப்ப ஒரு பக்கமாவே மாடு சென்று கொண்டதால, அப்ப இந்த மாட்டிற்கு ஒரு கண் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டேன். அப்படி இதைத்தான் மனிதர்களிடம் நான் வந்து கேட்டேனே தவிர, உண்மையாகவே அவர்கள் மாட்டை நான் பார்க்கவே இல்லை. அப்படி உடனே அந்த அரண்மனையில வந்து அரசரும் மற்றவர்களும் அவனுடைய புத்தி சாதுரியத்தத்த எல்லாரும் பாராட்டுனாங்க. இதுதாங்க மதிநுட்பம். இந்த மாரி அவன் கண்டுபிடித்து கரெக்ட்டா சொல்றான் பாருங்க. இதுதான் வந்து மதிநுட்பம். இதத்தாங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு, "நொண்மான் நுழை புலன் இல்லான், மண்மான் புனைப்பாவை அற்று" அப்படின்னு குறள்ல சொல்றாரு. இத வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, டேக்கிங் ரைட் அண்ட் குயிக் டிசிஷன் வித் குயிக் இன்சைட் ஆஃப் மைண்ட் linked with the past experience, present circumstance and future results என்ற அந்த கருத்துடைய நுண்ணறிவினுடைய நுழைப்பான் நிலையினுடைய இங்கிலீஷ் ஆக்கம், ஆங்கிலத்தினுடைய சொல்றது. சரிங்க. அடுத்ததாக நுண்ணறிவு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம் நம்ம? ஊடுருவி அறியும் திறன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஊடுருவி அறியும் திறன். அப்ப ஊடுருவி அடையும் திறன் என்பதற்கு மகரிஷி ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா,
அடைந்த அனுபவங்கள் அனைத்துமே, அடைந்த அனுபவங்களை அனைத்துமே நினைவில் கொண்டு இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளை கணித்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களில் விழிப்பு நிலையுடன் செய்வதுதான் ஊடுருவி அறியும் திறன் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடைந்த அனுபவங்கள், அடைந்த அனுபவங்கள் என்பது பழைய கால அனுபவம். அப்புறம் அடுத்ததாக அந்த இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள், இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் தற்கால சூழ்நிலை, அப்புறம் எதிர்கால விளைவு. இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கணித்து கொண்டே இருக்கணும். அதான் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணினோட்டு அப்புறம் அந்த அந்த பேஸ் பண்ணி பழைய கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என சிந்தித்து சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுத்து செயலாற்றும் அறிவு நுண்பான் நுழைப்புணர் ஊடுருவி அறியும் திறன். இதுதாங்க கரெக்டா செய்யணும், சரியா செய்யணும். அதுவே நான் முடிவெடுக்கிறேன் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க, டைம் கொடுங்க, முடிவெடுத்து சொல்றேன்னு சொல்லி நம்ம டிலே பண்ணக்கூடாது. விரைவாக முடிவெடுக்கணும், தேர்ந்தெடுத்து நல்ல முடிவா எடுக்கணும், செயலாற்றக்கூடிய அறிவு நமக்கு வரணும். அதுதான் ஊடுருவி அறியும் திறன். சரிங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது இறந்த காலம். பழைய கால அனுபவம் அப்படின்றது இறந்த கால அனுபவம். தற்கால சூழ்நிலைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நிகழ்காலம். அப்புறம் எதிர்கால விளைவு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எதிர்காலத்தில் செய்யக்கூடிய விளைவு. ஆக முக்காலத்தை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை நடத்துவது என்பதுதான் நுழைப்புறன் ஊடுருவி அறியும் திறன். முக்காலத்தையும் உணரணும். பழசு என்ன, இப்போது என்ன, அடுத்தது என்ன, அப்படி முக்காலம் உணர்தல் ஞானிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் வரும் என்று மகரிஷி அவங்க சொல்றாங்க. எல்லாருக்குமே வரும் அப்படின்னு. இதற்கு ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. அதாவது நம்ம ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு நம்ம போறோம். அப்ப மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போகும்போது அங்க பஃபே சிஸ்டம். அப்ப பஃபே சிஸ்டத்துல கலர் கலரா சாப்பாடு, பேர் கூட நமக்கு தெரியாது, நம்ம வீட்டுல நம்ம சமைச்சிருக்க கூட மாட்டோம், பார்க்கவே ஆசையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிடும். அது நமக்கு என்ன ஏதுன்னு சிந்திக்கவே இல்லை. உடம்புக்கு ஒத்துக்குமா, வயிறுக்கு ஒத்துக்குமான்னு சிந்திக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அது அப்ப என்ன ஆகுது, நமக்கு வயிறு அப்செட் ஆகுது இல்லைங்களா? வயிறு அப்செட் ஆனா நம்ம டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட என்னதான் நம்ம ஃபீஸை விட்டுருங்க, என்னதான் அப்பாயின்மெண்ட், சென்னை விஷயத்த சொல்றேன், அப்பாயின்மெண்ட் என்னதான்னாலும் நிறைய நேரம் நமக்கு வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம அலுவலகத்துக்கு போறது கெட்டு போகுது, இயல்பான வாழ்க்கை கெட்டு போகுது. அப்புறம் ஏதோ டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு சரியா போச்சு. அப்புறம் இதே 15-20 நாள் கழிச்சு திரும்ப ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போறோம். அதே மாதிரி பஃபே சிஸ்டம், கலர் கலரா உணவு பதார்த்தங்கள். உடனே என்ன பண்ணணும், நம்ம பழைய கால அனுபவம், பாஸ்ட், இந்த மாதிரி இருந்தது, நம்ம சாப்பிட்டோம். அப்ப நம்ம சாப்பிட்டதுனால ஸ்டமக் அப்செட் ஆச்சு. அதனால நமக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பிரசன்ட் என்ன பண்ணணும், பிரசன்ட் இப்ப என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யணும், நமக்கு என்ன இருக்கு, ஏதாவது பிபி சுகர் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி உணவு, நமக்கு டைஜஷன் பவர் எவ்வளவு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் அப்படின்றது நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். அடுத்தது ஃபியூச்சர், எதிர்காலம். இந்த மாதிரி நம்ம நிகழ்காலத்துல சிந்திச்சு, அதாவது வெறும் உதாரணம் தான் இது, சாப்பிட்டோமானா அப்ப நமக்கு ஸ்டமக் அப்செட் ஆகாது, இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. இதுதாங்க முக்கால ஞானின்றது. அதாவது இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கிறோம். அதத்தான் இந்த சுவாமிஜி ஊடுருவி அறியும் திறன், பழைய கால அனுபவங்கள், நிகழ்கால சூழ்நிலைகள், எதிர்கால விளைவு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதைத்தான் நுண்மான் நுழைப்புலன் திறன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அடுத்தது ஊடுருவி அறியும் திறன், நுண்மான் நுழைப்புலன் திறன் அப்படின்னு சொல்லும்போது மனிதனுடைய தன்மை, அவனுக்கு என்ன தேவை. இது முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளை கூட எடுத்துக்கலாம். நம்ம தன்மை என்ன, நம்ம நிக்கிறோம், பஃபே சிஸ்டத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம். நம்ம தன்மை என்ன, நம்மால என்ன சாப்பிட முடியும், அதை நம்ம உணரணும். நமக்கு என்ன தேவை, பசிக்குது, சாப்பிடத்தான் செய்யணும். எது தேவையான உணவு அதை எடுத்துக்கணும். அது ரெண்டையும் நம்ம இணைச்சுக்கணும். அதை இணைச்சிட்டு அந்த செயலை சரியான முறையில கரெக்டா செய்யணும். தப்பே செய்யக்கூடாது, சரியான வழியில அதை செய்ய வேண்டும்.
அப்ப சரியான முறையில சரியான வழியில செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அந்த சரியான முறை, சரியான வழி அப்படின்னு சொல்லும்போது, அந்த முடிவ வந்து குறுகிய நேரத்தில் எடுக்கணும். அங்க நின்னுட்டு அதே உதாரணம் தான். அங்க நின்னுட்டு நமக்கு என்ன சாப்பிடலாம்? ஏது சாப்பிடலாம்? ஒண்ணும் தெரியலையே. என்ன முடிவு எடுக்குறதுன்னு தெரியலையே! அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டு நின்னுட்டா, அந்த எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த மாரி குறுகிய நேரத்துல அத வந்து எடுக்கணும். அதத்தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த நம்ம எடுத்த முடிவு வந்துங்க, சரியா? தவறா? என்ற குழப்பமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சரியான முடிவு எடுக்கணும். அந்த மாரி ஒரு குழப்பமே இல்லாத சரியான முடிவு, அந்த ஒரு மனப்பக்குவத்தை தருவது தான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படி சொல்றோம். அப்புறம் அடுத்தது முடிவு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இந்த முடிவ மாத்தலாமா? இது சரியில்லைன்னு தோணுது. அந்த மாரிலாம் ஒரு குழப்பிக் கொள்ளவே கூடாது. அப்ப இந்த மாதிரியாக நம்ம வாழ்வுல ஒவ்வொன்றையும் அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி வேணும் நமக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சரியான வழியில எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்த நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன விஷயமா இருந்தாலும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு அப்ப நுண்பான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்ப அதாவது என்னன்னா, இத வந்து நமக்கு அ இதுக்கு இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவுக்கு வந்து ஒரு கதை அது கூட ஒரு கதை இருக்குங்க. அந்த கதை வந்து நம்ம சொல்லலாம். அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் வந்து இந்த அக்பர், பீர்பால் கதையெல்லாம் இருக்கு. அந்த அக்பர், பீர்பால் கதையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து ஒரு வியாபாரி. அவன் என்ன பண்றான், அவன் ஒரு கிராமத்துல இருக்கான். அந்த மாரி கிராமத்துல இருக்கிறவன் சிட்டிக்கு போயி, அவன் நெறைய வித்துட்டு என்னென்ன விக்கணுமோ அதெல்லாம் வித்துட்டு, அவனுடைய கிராமத்திலேருந்து வந்துட்டுருக்கான். அதுல பை நெறைய தங்க காசுகள் நெறைய இருக்கு. அதை எடுத்துட்டு வந்துட்டுருக்கான். அப்ப அந்த மாரி வந்துட்டுருக்கும்போது, அப்ப வர வழியில அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஆஹா! இந்த இடத்துல தானே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அத வந்து போய் பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாம் நடக்கும்னு வேற சொல்றாங்க. போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். எடுத்தோனே அவனுக்கு ஒரு பயம் வந்துருது. இத மாரி தங்க காசுகள் நிரப்பிய பைய தூக்கிக்கிட்டு எப்படி போறது? அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சுமை தாங்கி கல்லு ஒண்ணு இருக்கு. அதுல உட்கார்ந்துகிட்டு யோசிக்கிறான். அந்த நேரத்துல அவன் கிராமத்த சேர்ந்த, அவனோட பக்கத்து வீட்ல சேர்ந்த ஒரு மனிதன், பொற்கல்லன். அவன் வரான். "என்னப்பா இப்படி உட்கார்ந்திருக்கே? நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டாமாப்பா?" அப்படின்னு கேட்கறான். "ஆமாப்பா போகணும். எனக்கு இந்த கோயில தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப அந்த மாரி ஆசையா இருக்கும்போது, இந்த பைய தூக்கிக்கிட்டு நான் எப்படிப்பா போறது? அதுவும் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கிறது தெரியலப்பா." அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஆள் சொல்றான் பொற்கொல்லன், "நான் உன் பக்கத்து வீட்ல தானே இருக்கேன். நீ என்கிட்ட குடு. நான் போய் உன் மனைவிட்ட குடுத்துடுறேன். இது எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் வாங்கிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் திரும்ப கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோனே மனைவிட்ட கேட்கறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பொற்காசுகள் நிரப்பிய பையன் வந்து அந்த பேக்க வந்து உனக்கிட்ட குடுத்தானாம். "இல்ல" அப்படின்னு சொல்றான். உடனே பொற்கல்லன்ட்ட போய் சண்டை போடுறான். "நான் அந்த பக்கமே வரல. நீ அந்த கல்லுல சுமை தாங்கி கல்லுல உட்கார்ந்து இருக்கிறது, அந்த கல்ல பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்ன நான் பார்க்கவே இல்ல." அப்படின்னு அடிச்சு அழுத்தம் திருத்தமா சொல்றான். உடனே இவன் வந்து அக்பர்ன்ற அரசன் கிட்ட போறான். அப்ப இது சாட்சியம் சரியில்ல. யாரும் பார்த்தவங்க யாருமே இல்ல. சாட்சியமே சரியில்ல. உடனே பீர்பால் வந்து ஒரு அறிவாற்றல் மிக்க மந்திரி. அக்பருக்கு நெறைய உதவி செஞ்சான். எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையெல்லாம். பீர்பால் கதை எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவன்கிட்ட சொல்லி இந்த வழக்க முடிச்சு வைப்பா, சாட்சியமே இல்லாத வழக்கா இருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு போறான். அப்ப அந்த மாரி போகும்போது, ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு அறையில வச்சு விசாரிக்கிறான். அப்ப அந்த அவனோட ஃப்ரெண்ட் அந்த பொற்கொல்லன விசாரிச்சோனே, அப்ப வந்து என்ன சொன்னான், "நான் எதுவுமே பார்க்கல. அந்த கல்லு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இவன நான் சுத்தமா பார்க்கவே இல்ல." அப்படின்னு அவன் சொல்லிறான். சொன்னோனே, "எனக்கு இந்த கல்ல பத்தி எனக்கு தெரியாது" அப்படின்றான். உடனே வந்து சரி, ஓகே அப்படின்னு. அப்புறம் இவன் தொலைச்ச வியாபாரிட்ட, "சரிப்பா, நீ கல்லுல உட்கார்ந்து யோசித்தேன்னு சொல்ற. அந்த பையன் வந்து அவன்கிட்ட குடுத்தேன்னு சொல்ற பொற்கல்லன்ட்ட. ஏதாவது சாட்சி இருக்கா பாரு." "சாட்சி எதுவுமே இல்லைங்க. நான் கல்லு தாங்க சாட்சின்னு" அவன் அழுதுகிட்டே சொன்னான். "அந்த சுமை தாங்கி கல்லு தான் சாட்சி." "ஓ! அப்படியா? சரி, ஓகே. அந்த கல்லு வந்து சாட்சி சொன்னா நீ ஒத்துப்பியான்னு?" கேட்கிறேன். ஒத்துக்கிறேங்கய்யா. அப்ப நான் சொல்றத நீ செய்யணும். போய் என்ன பண்ற, அந்த கல்ல தூக்கிட்டு வந்து இங்க அரண்மனைக்கு எடுத்துட்டு வர. என்ன ஏதுன்னு எந்த கேள்வியும் என்ன கேட்கக்கூடாது. போறியான்னு. "போறேங்க ஐயா" அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இவன் பொற்கொல்லன் நின்னுட்டு இருக்கான் இன்னொரு ரூம்ல. அவன் சொன்னான், "இது என்ன முட்டாளா இருக்கா?
இவனை போய் அறிவாற்றல் நிரம்பியவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, புத்திசாலின்னு எல்லாரும் கல்லு எங்கேயாவது சாட்சி சொல்லுமா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இவன் லூஸ் என்னவோ எப்படியோ எந்த முட்டாளா இருந்தா என்ன, நமக்கு கல்லு சாட்சி சொல்லாதுன்னு நமக்கு தெரியும். அதனால நாம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு அவன் ஆணவத்தோட இருக்கான். அப்புறம் அந்த அந்த ரூம்ல அவர் முன்னையும் பின்னையுமா அவர் நடந்துகிட்டே இருக்காரு. அப்படியே பல மணி நேரம் போயிடுத்து, நடந்துகிட்டே இருக்காரு. இது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பொற்கொல்லன் அந்த கல்லை கொண்டு வரவே இல்லையே, இவ்வளவு நேரம் ஆகுதே, என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, வேற எங்கேயாவது போயிட்டானா, பொற்கொல்லன் கொண்டு வரவே இல்லையேன்னு பல தடவை பெதற்றிட்டு இருக்கான், புலம்பிக் கொண்டு இருக்கான் அந்த பீர்பால். அப்ப அவன் யோசிக்காம, அந்த பொற்கொல்லன் யோசிக்காம என்ன பண்ணிதான், ஒரு ஆணவத்தோட, ஐயா வயதில் இளையவன், அந்த வியாபாரியை விட நான் சின்ன பையன், அப்ப எனக்கே கல் இருக்கும் இடத்திலிருந்து நான் ஊருக்கு வர்றதுக்கு 1/2 நாள் ஆகும். அப்படி இருக்கிறச்ச வியாபாரி என்னை விட மூத்தவன், அப்ப அதிக வயது உடையவன். அவன் கல்லை எடுத்துட்டு திரும்ப இங்க வரணும்னா 1 நாளைக்கு மேல ஆகும் அப்படின்ற. உடனே பீர்பால் விழிப்புணர்வு வந்துருது. கல்லே இருக்கிற இடம் தெரியவே தெரியாது என்று அடிச்சு சொன்னவன், இந்த மாதிரி அவன் வளரணும்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ஆட்களை கூப்பிட்டு சிறையில பிடிக்க சொல்லிட்டான். அப்பதான் பொற்கல்லனுக்கு தன்னோட தப்பு உளறிட்டோமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா இனிமே நம்ம வீழ முடியாது அரசன் கிட்ட இருந்து அப்படின்னுட்டு, அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல மண்ணுல புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்ப இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அது எப்படி ஊடுருவி அறியும் திறன் என்றால், நாம பீர்பால் நாம இந்த மாதிரி நாமளும் இந்த மாதிரி உளறிக்கிட்டே இருந்தோமானா, ஒரு கட்டத்துல அவன் உளறிடுவான். நான் கல் இருக்கிற இடம் தெரியுற மாதிரி உளறிடுவான் அப்படின்னு அவன் மனதை, பொற்கல்லனுடைய மனதை ஊடுருவி அறியறான் பாருங்க. அந்த திறன் தான் ஊடுருவி அறியும் திறன் அப்படின்னு அவன் அந்த திறன் பீர்பால் கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னா, நான் சீக்கிரம் நிறைவு செஞ்சுடுறேன். அப்புறம் இது நம்ம திரிகால ஞானம். திரிகால ஞானம்னா முக்கால ஞானம் அப்படின்னு, அதாவது சாமானிய மக்களுக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். சாமானிய மக்களுக்கு வரும். எப்படி சாமானிய மக்களுக்கு வரும்? அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பாயிண்ட் சொன்ன பழைய கால அனுபவங்கள், நிகழ்கால சூழ்நிலைகள், எதிர்கால விளைவை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செயல் செய்யும் போது திட்டமிட்டு கொண்டே செய்யணும், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னேன். அந்த மாதிரி ஒரு திறமை வர வேண்டுமானால் ஆக்கினி தவம் செய்தல் வேண்டும். ஆக்கினி தவம் செய்தாலே நமக்கு திரிகால ஞானம்ன்றது வடமொழி, முக்கால ஞானம், அது நமக்கு கிட்டும். சரி, எப்படி இது ஆகினி தவத்துல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புலன் கட்டுப்பாடு ஆகினி தவத்துல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு அது மகரிஷி அவங்க கத்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஆகினி தவத்துல புலன் கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடு எல்லா 5 புலன்களும் கட்டுப்பாடு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டுன்னா முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளையும். அப்படியே அந்த மாதிரி ஒன்று இணைந்து அந்த புலன் கட்டுப்பாட்டுல அளவு முறையோட புலன்களை பயன்படுத்தக்கூடிய தன்மை ஆகினி தவத்துல வரும். அதனால அதை நம்ம செய்ய செய்ய நமக்கு என் வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு திறமை வரும். அதே மாதிரி துரியதவம் வரும். துரியதவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஏன்னா ஞானிகளுக்கே 12% 10% தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நாம ஏமாத்துறோம் சொல்லுங்க பாப்போம். அதாவது சயின்டிஸ்ட், ஞானிகள் இல்ல சயின்டிஸ்ட். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நாம துரியந்தவம் செய்ய 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 ஆல் செல்ஸ், எல்லா செல்ஸுமே அது என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஆக்டிவேட் ஆகிறதுனால நமக்கு அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு வந்துடும். அதோட அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகினையில பிட்யூட்டரி கிளாண்ட், அததான் மாஸ்டர் கிளாண்ட், எண்டோக்ரின் கிளாண்ட்ல மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப மாஸ்டர் கிளாண்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. அதனால நமக்கு அறிவாற்றல் திறன் கூடுகிறது. அதே மாதிரி துரியம், பீனியல் கிளாண்ட், அதுவும் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லும் போது உடல் இயக்கம், பீனியல் கிளாண்ட் என்று சொல்லும் பொழுது மன இயக்கம். ஆக இந்த தவம் மட்டும் இல்லைங்க, எல்லா தவத்தையுமே நமக்கு மகரிஷி அவங்க என்னென்ன தவங்கள் கத்து கொடுத்திருக்காங்களோ அத்தனை தவத்தையும் நாம நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கூர்மை, நேர்மை, சீர்மை எல்லாமே வந்துரும். எல்லா தவத்திலுமே வந்துரும். நம்ம 12 நாள் கோர்ஸ்ல அதை சொல்லிதான் நம்ம தவம் நடத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியாக எல்லா தவத்திலையும் நமக்கு நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு வந்துவிடும். அந்த திறமை நமக்கு வரும், அந்த மனப்பக்குவம் வரும். அதை நாம வளர்த்து கொள்ள வேண்டும்
அப்படின்னுட்டு அந்த மதி நுட்பம் எளிதாக வரும் இந்த தவத்துல அப்படி என கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.